Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு, சத்து மாவு இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, தாளிப்பு வடகம் இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, நலங்கு மாவு இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா ஒரு சிம்பிள் சமையல் தான். பக்கோடா குழம்பு வைக்க போகிறோம், முருங்கீரை பொரியல் பண்ண போகிறோம், தேவைப்பட்டால் அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஓகேவா? பக்கோடா குழம்புக்கு குழம்புக்கு பக்கோடா செய்யறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு கடல மாவு, அரை கப்பு பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டை சின்ன சின்னதாக நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. பக்கோடாவுக்கு கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ பக்கோடாவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. குழம்புக்கு நான் இதில் அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுக்க போகிறேன். குழம்புக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி பேஸ்ட்டாக எடுக்க போகிறேன், 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி குழம்புக்கு. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 மூடி எடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். முருங்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வேர்க்கடலை பொடி பண்ணி போட போகிறோம். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் பொடி பண்ணிக்கலாம். ஒரு கட்டி பூண்டை நச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு பக்கோடாவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறணும், அதுக்காக தான். இப்போ ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சி வச்சுருங்க, அப்போ தான் நீட்டாக அப்படியே வரும். நான் சின்ன ஆனியனாக எடுத்தேன்னா அதனால் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்குது லீஃபு. இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இடித்த பூண்டு. நம்ம இது குழம்புல போடுறதுனால நான் ஆனியன் கம்மியாக எடுத்துருக்கேன். இப்போ சாப்பிட்றதா இருந்தால் ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, ஆனியன் பக்கோடா மாரி இருக்கும். அப்புறம் சோம்பு, பெருங்காயத்தூள், வெறும் மிளகாத்தூள், தேவையான உப்பு. பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோன்னா நம்ம கடல மாவு சேர்க்குறோம்ல, அதுக்காக கண்டிப்பாக போட்டு ஆகணும். அதுக்கப்புறம் 1 கப்பு கடல மாவு, அரை கப்பு பச்சரிசி மாவு. இப்போ இது கூட எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆனியன்லேயே உங்களுக்கு தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். நீங்கள் நெய் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். நல்லா இன்னும் மொறுன்னு வரும் எண்ணெய்க்கு பதில். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள், இது போல் நம்மளுக்கு ஒட்டி வரணும். இப்போ ஆனியன் போட்டிருக்கனால ஆனியன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இது போல் நீங்கள் பிடைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம போய் குழம்ப தாளித்து விட்டுட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே இது ஊறும். ஒரு பக்கம் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டோன்னா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வடித்து விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். மண் சட்டியில் குழம்பு தாளிக்க போகிறோம், இந்த பக்கம் பக்கோடா பொரிக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 3 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் பக்கோடா பொரிக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வாசம் வரும், அதனால் நான் எப்பயுமே
ஒன்றும் பாமாயிலில் பூரிக்கு பொரிக்கிறதுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கெலாம் பாமாயில் யூஸ் பண்ணிப்பேன். இல்லையா ஒரு கோல்டு வின்னர் வாங்கி பொரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பொரிக்கிறதுல வாசம் வராமல் இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய் வாசம் வரும், அந்த வாசம். இப்போ வந்து இந்த பக்கம் எண்ணெய் வந்து பக்கோடாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிச்சு குழம்புக்கு. கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கட்டி வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் பாதி வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளியோட பச்சை வாசனமும் மிளகாத்தூள் வாசமும் போட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எடுக்கணும். நான் வந்து தக்காளி அரைக்கிறதுக்கு முன்னாடியே வேர்க்கலையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் பிணைஞ்சி வச்சுருந்தோம். ஆனியன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதுவே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க, உதிரியாக போடாதீங்க. ஓகேவா? நம்ம குழம்புலலாம் போட போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் கிள்ளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். உதிரியாக போட்டோன்னா கரையிற மாரி இருக்கும், குழம்பு வந்து அப்படியே கிரேவி மாரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ குழம்புல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் அரிசி உலக்கி போட்டேன் பாருங்க, நிறைய தண்ணி இருந்ததுன்னு பொங்கி வருதுன்னு எடுத்துட்டேன். அந்த தண்ணி குழம்பு வந்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் நம்ம எடுக்கணும். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பேட்சாக போட்டுக்கலாம். அந்த சைடு கேப்பில் தேங்காய் பாலும் நான் எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை இருத்திட்டு எடுத்துடலாம்.
1 2 ஆனியன் உதிரியாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே கருகிட்டே வருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துடலாம். சரின்ட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சமாக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 5 நெல்லிக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சாச்சு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு பக்கம் நான் எல்லாத்தையும் பக்கோடாலாம் பொரித்து எடுத்துட்டேன். குழம்பு மட்டும் ரெடி ஆகணும். எண்ணெய் கொஞ்சம் ஆறட்டும். அதுலேயே கொஞ்சமாக எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் ஓகேவா? எண்ணெய் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பொரியலுக்கு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? மணி 12:45 ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்புல. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம்ல, நல்லா கொதித்த பிறகு தேங்காய் பால் பாருங்கள் நல்லா திக்காக எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கோடா சேர்த்துக்கலாம். நான் காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் வந்தோம். நானும் எங்கள் மாமியாரும் என்னடா குழம்பு வைக்கலான்னு பார்த்தா சரி பக்கோடா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சது. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் வேர்க்கடலையை காஞ்ச மிளகா போட்டு பொடி பண்ணலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் சும்மாவே கிள்ளி போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 3 பெரிய வெங்காயம். ரசம் வச்சிட்டேன் கொஞ்சமாக. முருங்கைக்கீரை ஆஞ்சன்ல அந்த தண்டை கொஞ்சமாக நசுக்கி போட்டு வேக வச்சுட்டு சூப்பு மாரி எடுத்து அப்படியே ரசம் வச்சாச்சு. கொஞ்சம் சீரகம், முருங்கைக்கீரை தண்டை பிஞ்சாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு, சீரகம் போட்டு ஒரு 5-6 விசில் நீங்கள் விட்டுடணும். விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ வச்சிடணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை தண்டு வச்சு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்தா உங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பக்கோடாவை சேர்த்துக்கலாம். நான் பாதி தான் சேர்த்துக்க போகிறேன். பாதி வந்து அப்படியே தொட்டுக்க வச்சுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? அது போக வர பசங்களே வந்து கொஞ்சம் 1 2 3 எடுத்து சாப்பிட்டானுங்க. அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 செகண்ட் இருந்தால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த பக்கம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினேன். வெங்காயம் பாதி வதங்கினோன்னா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு காரமாக இருந்தால் அந்த தேங்காய் பால் ஊற்றினா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். நல்லா ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு காரமும் அவ்வளோவா தெரியாது. நான் காரம்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். வெயில் இல்லைனாலும் அனல் இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரே இடி காற்று, அவ்வளோவா மழை கிடையாது. இடி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு.
இது கீரை வந்து 11 மணிக்கே அரிசி ஊற வச்சேன் பாருங்க சாப்பாட்டுக்கு. அப்போயே நான் அலசி போட்டுட்டேன். அதனால் இதில் தண்ணி வராது. அதனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சாதான், இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் கீரை. நான் பக்கோடா இருக்குதுனால அப்போலாம் பொரிக்கலை, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. சுருங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்க, நான் இவ்வளோ பக்கோடா எடுத்து வச்சுருக்கேன். பசங்க வரப்போகுது, எடுத்து சாப்பிட்டானுங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பக்கோடா குழம்பு. அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு கிட்டத்துலேருந்து காட்டுறேன் பாருங்க. தேங்காய் பால் ஊற்றின அடையாளமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு திரியாமல் வந்துடும். நல்லா வந்து புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போது எப்பயுமே திரியாது. ஓகேவா? கொதிக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திரியும். இப்போது நம்மளுக்கு குழம்பு பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீரை மனம் வந்துருச்சு, வெந்துட்டுருக்கோம். ஒரு கீரை ஒரு ஆவிலேயே வெந்துடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா அப்படியே சூப்பராக அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்கள். எப்பயுமே கீரைக்கு 2 வெங்காயம் சேர்த்தே போடணும். சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதேமாரி கீரைக்கு பாதி உப்பு தான் சேர்த்துக்கணும், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடயே நான் வந்து வேர்க்கடலை பொடி, இந்த அரிசி பொடி பண்ணி போடுவாங்களே வறுத்து, அதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பக்கோடா குழம்புக்கும் முருங்கீரை பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ஓகேவா? பாருங்கள், கலர் பாருங்கள், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. ஒரு கீரை ஒரு 2 செகண்ட்லேயே வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், மனம் நல்லாயிருக்கும். அதிலே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குழம்பு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூடாக கொஞ்சம் சாதம் போட்டு கீரையை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். நான் பக்கோடா குழம்பு உங்களுக்கு முருங்கைக்கீரையும் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். செம சூப்பராக இருக்குது கீரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் முருங்கீரை பொரியலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.